السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இதில் பெருநாள் தொழுகைக்கு முன்பு நாம் நிறைவேற்றக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை ஜக்காத்துல் ஃபித்ர். இதற்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க சதகத்துல் ஃபித்ர். ஜக்காத்துல் ஃபித்ர் சதகத்துல் ஃபித்ர்னா என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஜக்காத்துல் ஃபித்ர் ரெண்டு வார்த்தை. ஜக்காத் என்பது என்ன, அகராதியில் தூய்மைப்படுத்துவது, அதிகமாகுவது அப்படின்ற பொருள்லாம் ஜக்காத்ன்ற வார்த்தைக்கு இருக்குது. இஸ்லாமிய வழக்கில் ஜக்காத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் எந்தெந்த பொருட்களில் குறிப்பிட்ட அந்த விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும், குறிப்பிட்ட மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அது என்ன, ஜக்காத். ஃபித்ர்னு சொன்னால் நோன்பை திறப்பதற்கு சொல்வாங்க, முடிப்பது, நோன்பை முடித்துக் கொள்வது, நிறைவேற்றுவது அப்படின்னு அர்த்தம், நிறைவு செய்வதுன்னு அர்த்தம். அப்போ ரமலானுடைய அந்த நோன்பை நாம் நிறைவு செய்யும் போது கொடுக்கக்கூடிய கடமையான தர்மத்திற்கு தான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்கள். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர்னா அந்த பெருநாள் நோன்பெல்லாம் முடிச்சுட்டு பெருநாள் தொழுகிறோம் பார்த்தீங்கன்னா, அது தொழுகைக்கு ஈதுல் ஃபித்ர்னுவாங்க. இப்போ ஜக்காத்துல் ஃபித்ர்னா நோன்பை முடிக்கக்கூடிய அந்த தருவாயில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கடமையான தர்மத்திற்கு ஜக்காத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்வார்கள். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது மார்க்கத்தில் இதற்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் ஒருவர் அதனை எவர் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இமாம் சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் எவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து கொண்டார் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ரை தான் குறிக்கிறது என்று என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க. மேலும் பாருங்க, சுன்னாவிலிருந்து ஆதாரமாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்று, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத ஜக்காத்துல் ஃபித்ர் மின் ரமதான் அலா الناس சாஅ மின் தமரின் வ சாஅ மின் ஷஈரின் அலா குல்லி ஹுர்ரின் அப்தின் ذكرن أو أنثى من المسلمين. அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மர்கள் ஜக்காத்துல் ஃபித்ர, அதாவது ரமலானுடைய ஜக்காத்துல் ஃபித்ர மக்கள் மீது கடமையாக்கினார்கள். ஃபரதன்னா கடமையாக்கினார்கள். எதில், பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு சா, மேலும் கோதுமையிலிருந்து ஒரு சா. யார் மீது கடமையாக்கினார்கள்? ஒவ்வொரு சுதந்திரமான அடிமையான முஸ்லிம்கள் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் கடமையாக்கினார்கள் என்று ஹதீஸில் பார்க்குறோம். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் வருது, புகாரிலையும் இந்த ஹதீஸ் இருக்கு. ஆக ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது இந்த ஆதாரங்கள் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் அவர்கள் இதை கடமையாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இஸ்லாத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர்ன்றது கடமையான ஒரு தர்மம் ஆகும் அப்படின்றத நாம் அறியலாம். இந்த தர்மம் எப்போ கடமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது அல்லாஹ் ரமலான் நோன்பை கடமையாக்கினானோ, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்ததற்கு அப்புறம் 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதே ஆண்டு தான் ஜக்காத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கான நோக்கம் என்ன, என்ன காரணத்துக்காக வேண்டி மார்க்கும் இந்த கடமையை கொடுக்க சொல்லுது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு காரணம். அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்ம் சொல்கிறாங்க, தொஹரத்தன் லிஸ்ஸாய் வ துஅமத்தன் லில் மசாக்கின். ஜக்காத்துல் ஃபித்ர் எதுக்காக வேண்டி ரசூலை கடமையாக்குனாங்கன்றதை பற்றி இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. நோன்பாளிகளுக்கு நோன்புல ஏற்பட்ட அந்த தவறுகளுக்கு பரிகாரமாகும். இரண்டாவது, மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உணவாகும் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கணும். ஒன்று என்ன, நோன்புல நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாயிடும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கறதுனால. ரெண்டாவது, மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு அது பெருநாள் அன்று உணவாகும், அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆகவே ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமான சில அடிப்படையான தகவல்கள் இதுதான்.
அடுத்து ரெண்டாவது அம்சம், ஜகாத்துல் ஃபித்ருக்கான நிபந்தனைகள் என்ன, யார் மீது கடமை, எப்போ கடமை என்பதை குறித்து பார்க்கும்போது ஜகாத்துல் ஃபித்ருக்கான நிபந்தனைகளில் முதலாவது நிபந்தனை, அதனை கொடுப்பவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ர் யார் மீது கடமைனா முஸ்லீம்கள் மீது கடமை. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அவங்க வீட்டில் அவங்க பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரல, அந்த பெற்றோர்கள்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜகாத்துல் ஃபித்ர் என்பது முஸ்லீம்கள் மீது தான் கடமையாகும், முதலாவது நிபந்தனை. அப்போ கொடுப்பவர் யாராக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். ரெண்டாவது, ஜகாத்துல் ஃபித்ர் எப்போ கடமையாகும் சொன்னால், யாரெல்லாம் அந்த ஈதினுடைய அந்த மக்ரிப் நேரத்தை அடைகிறாங்களோ, அதாவது நாளைக்கு ஈதுன்னு சொன்னால் நீங்கள் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஈது நம்ம என்ன அந்த நாள் ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சூரியன் மறையும் போது யாரெல்லாம் அந்த பெருநாளுடைய இரவை யாரெல்லாம் அடைந்தார்களோ, மக்ரிபுடைய அந்த வக்தை அடைந்தார்களோ, அவர்கள் அனைவர் மீதும் கடமை. அப்போ நமக்கு என்ன சட்டம் வழங்குது, இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குது, எப்போ அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்துக்கு அப்புறம் என்ன, அவங்க அந்த இரவு அடையக்கூடிய நேரத்தில் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால், அப்போ என்ன, அந்த குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். ஒருவர் சூரியன் மறைந்த போது அந்த பெருநாள் நாளைக்கு இருக்குன்னா, அன்றைக்கி இரவு என்ன செய்கிறார், அந்த இரவு அடைந்துட்டார், அதுக்கப்புறம் அவர் மரணித்தாலும் அவர் சார்பாகவும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அப்போ யாரெல்லாம் அந்த குரூப்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தை அடைந்துட்டாங்களோ, அந்த இரவனுடைய முதல் பகுதியை அடைஞ்சிட்டாங்களோ, அவங்க இருக்கக்கூடிய நிலையில் என்ன, அதற்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து மூணாவது நிபந்தனை, யார் கொடுக்க வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ரை யார் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அறிஞர்கள் மத்தியில் இரண்டு விதமான கருத்தை நம்ம பார்க்கணும். பெரும்பான்மையான அறிஞர்கள் ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், யார் ஒருவருக்கு அவருடைய பொறுப்பில் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், இவர்கள் அனைவருக்கும் அன்றைய பெருநாள் தினத்துடைய இரவு மறுநாள் பகல் இதற்கு செலவழிப்பதற்கான அந்த உணவு அவங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னால், அப்படிப்பட்டவங்க மீது ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும். ஒருத்தர் இருக்கிறார், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, இப்போ 5 பேருக்கும் அந்த நோன்பு பெருநாளுடைய அந்த இரவு மறுநாள் பகல், அந்த நோன்பு பெருநாளுடைய பகல், இந்த நாளுக்கு செலவு செய்வதற்கான அவங்களுடைய அடிப்படை தேவை போக, அவங்களுடைய இருப்பிடம், அவங்களுடைய ஆடை அணிகள் இதெல்லாம் போக, அவங்களிடத்துல கூடுதலாக அந்த உணவுப் பொருட்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்களிடத்துல பொருளாதாரம் இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க மீது ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும். இதுதான் பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் மீது ஜக்காத்து கடமையாகும், ஜக்காத்துனா என்ன, போர்த்தோட்ட 85 கிராம் பியூர் தங்கம் இருந்தால் அவங்க மீது ஜக்காத்து கடமையாயிடும். ஒருத்தவங்க இடத்துல 595 கிராம் வெள்ளி இருந்தால் ஜக்காத்து கடமையாயிடும். அப்போ இந்த நிசாபை யாரெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்களோ, அது வெள்ளியோ தங்கமோ, ஒருத்தவங்க கிட்ட ஜக்காத்தை கொடுப்பதற்கான நிசாபு தங்கம் வெள்ளி கால்நடைகள் அதில் மார்க் எது நிசாபாக சொல்லியிருக்குதோ அந்த அளவை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஜக்காத்து கொடுக்கணுன்றாங்க. இப்போ இந்த 2 கருத்து இருக்குது. இதில் ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது ஒரு வருடத்தில் அவருடைய தேவை போக கூடுதலாக இருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய தேவை போக கூடுதலாக அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னால், அப்படிப்பட்டவர் மீது ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஜக்காத்துன்ற கடமையை வாங்கக்கூடியவராக இருந்தாலும், ஜக்காத்து கடமையை சில பேர் வாங்குவதற்கான தகுதியை பெற்றிருப்பாங்க, அவர்களாக இருந்தால் கூட அவங்களிடத்துல அன்றைய தேவை போக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸில் என்ன, ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்குனதுக்கான காரணம் என்ன, 2 காரணம். ஒன்று, அவர்கிட்ட ஏற்பட்ட தவறுக்கு அது பரிகாரம் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது என்ன, மிஸ்கின்களுக்கு அது உணவாகவும் பெருநாள் தினத்தில் ஆகிடும். அப்போ எல்லாருடைய பாவத்துக்கும் பரிகாரம் வேணும்னா, நோம்பில் ஏற்பட்ட பாவத்துக்கு, அப்போ நல்ல வசதியில் உள்ளவங்க, ஓரளவு வசதி உள்ளவங்க, அல்லது ஜக்காத்தை வாங்கக்கூடிய நிலையில இருந்து கூட ஓரளவு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குன்னா, அப்போ அப்படிப்பட்ட என்ன செய்யணும், அதை கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வாங்க, மூன்றாவது அம்சம், ஜக்காத்துல் ஃபித்ரை எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது மார்க்கம் அதற்கு 2 நேரங்களை சொல்லுது. ஒன்று, அனுமதிக்கப்பட்ட நேரம். அனுமதிக்கப்பட்ட நேரம்னா என்ன, மார்க்கம் அதற்கு அனுமதி தருது, கொடுக்கலாம்.
எப்போ? பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பு. சஹாபாக்களை தொட்டு வருது. என்னன்னு சொன்னால் புகாரிலே வருது 1511 நம்பர் ஒரு தகவல் அசர். என்னன்னா அப்துல்லா பின் உமர் என்ற சஹாபி சொல்றாங்க, சஹாபாக்கள் யுத்தூன கப்லல் ஃபித்ரி யௌமின் அவ் யௌமைன், அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமையை சஹாபாக்கள் ஒரு நாள் அல்லது பெருநாளுடைய 2 நாட்களுக்கு முன்பு என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. சஹாபா விளக்கத்தெல்லாம் ஹதீஸ்களை இமாம்கள் பதிவு செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய நடைமுறையிலேருந்து நமக்கு படிப்பினைகள் இருக்குது, அதில் நமக்கு சான்று இருக்குது, அதில் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மார்க்க தகவலை எடுக்கலான்றது தான் இது ஒரு ஆதாரம். அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? பெருநாளைக்கு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்பெல்லாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது அனுமதிக்கப்பட்ட நேரம். சிறந்த 2வது பாருங்க, சிறந்த நேரம், மிக சிறப்பிற்குரிய நேரம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, பெருநாள் தொழுகைக்காக வேண்டி புறப்பட தயாராகிறோம் பாருங்க, அந்த நேரத்துக்கு முன்னாடி கொடுக்குறது. பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அந்த நேரம் மிக சிறப்பான நேரம். அது என்ன சொல்கிறதா இருந்தால், அந்த தொழுகையினுடைய அன்றைய தினத்தினுடைய ஃபஜ்ருடைய இது என்ன, சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. பெருநாள் தொழுகைக்கு தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுப்பது மிக சிறந்தது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கான ஆதாரம் பாருங்கள், புகாரியில் 1509 நம்பர் ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு என்ன செய்தாங்க? அமர பி ஜகாத்துல் ஃபித்ரி கப்ல குரூஜ் அன்-நாஸ் இலா ஸலாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை மக்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு, அவங்க வெளியேறுவதற்கு முன்பு அதை கொடுப்பதற்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இது மிக சிறந்த நேரம். ஒருத்தவங்களுக்கு அந்த நேரத்தில் யாரை போய் தேடுறது, எங்கே போய் நிற்கிறது, நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க வாய்ப்பு அமைச்சுன்னு சொன்னால் அவங்க கரெக்டாக அதை கொண்டு போய் சேர்த்துட முடியும்னா, தொழுகைக்கு முன்னாடி ஒரு ஆள் கொடுத்துட முடியும்னா, மிக சிறந்த நேரம் அந்த தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்து விடுவது மிக சிறந்த நேரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வாங்க, 4வது அம்சம், ஜகாத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை, சதகாத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஹதீஸுகளில் வருது. என்ன வருதுன்னு சொன்னால், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமதான் அலன் நாஸ் சாஅம் மின் தமரின் அவ் சாஅம் மின் ஷஈரின் அலா குல்லி ஹுர்ரின் அப்தின் தக்கரின் அவ் உன்சா மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை மக்கள் மீது கடமையாக்குனாங்க. என்ன? பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு சா, கோதுமையிலேருந்து ஒரு சா. யார் மீது கடமையாக்கினாங்க? ஒவ்வொரு சுதந்திரம் பெற்ற அடிமையான முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் கடமையாக்குனாங்க. இன்னும் சில அறிவிப்புகளில் வருது, சிறுவர்கள் மீது, பெரியவர்கள் மீது, ஆண்கள் மீது, பெண்கள் மீது, எல்லார் மீதும் கடமை என்ற மாதிரி சொன்னதாகவும் ஹதீஸுகளில் பார்க்கணும். அப்போ ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நல்ல ஒன்று விளங்கிக்கணும். நோன்பு வைக்கிறவங்க இது மட்டும்தான் இல்லை, ஏன்னா ரசூலா 2 நோக்கம் சொன்னாங்க. ஒன்று, நோன்பாளிகளுக்கு அது பரிகாரமாக ஆகிடும், நோன்பில் ஏற்பட்ட தவறுக்கு. 2வது, மிஸ்கின்களுக்கு உணவாகவும் ஆகிடும். ஒருத்தவங்க நோன்பு வைக்கல, இப்போ நோன்பே கடமை இல்லை, இப்போ சிறுவராக இருக்கிறாங்க, அவங்க நோன்பு கடமை இல்லை. ஆக அப்படிப்பட்ட அவங்க நோன்பு வைக்காத நிலையில் இருந்தாலும் அவங்களும் சார்பாக என்ன செய்யணும்? ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக கொடுக்கணும். ஏன்னா மார்க்கம் கொடுக்க சொல்லுது. ஒருத்தவங்க வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க நோன்பு வைக்கல, அவங்க ஒரு ஏழைக்கு வந்து பரிகாரமாக உணவை கொடுத்துட்டாங்க, அப்படிப்பட்டவங்களும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ அவர் அத்துணை பெரிய கணக்கிட்டு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் சொன்ன, ஒரு குழந்தை அன்றைய அந்த மக்ரிப் நேரத்தில் பிறக்குதுன்னா அதற்கு சார்பாக கொடுப்பது கடமை. 4 மாதத்துக்கு அப்புறம் ஊதப்பட்டதுக்கு அப்புறம், ஆன்மா ஊதப்பட்டதுக்கு அப்புறம் தாயினுடைய கருவறையில் குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட குழந்தைக்கு கொடுப்பது முஸ்தஹப், கடமை இல்லை, முஸ்தஹப் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. குழந்தைகள் 4 மாதங்களுக்கு அப்புறம் தாயின் கருவறையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட குழந்தைகள் சார்பாகவும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்று என்ன செஞ்சுருக்காங்க? தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது கடமை இல்லை, ஆனால் முஸ்தஹப் என்ற தரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, 5வது அம்சம், ஜகாத்துல் ஃபித்ர் என்பது எதில் கொடுக்கணும், எந்த இதில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஹதீஸுகளில் நம்ம பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்லேயே வருது. என்ன வருதுன்னு சொன்னால், சாஅ மின் தஆமி அவ் சாஅ மின் ஷஈரின் அவ் சாஅ மின் தமரின் அவ் சாஅ மின் அகித்தின் அவ் சாஅ மின் ஜபீபின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் உணவிலிருந்து உணவு தானியத்திலிருந்து ஒரு சா கொடுக்க சொன்னாங்க. ஒரு சான்னு சொன்னால்
நம்ம 4 முறை 2 கையை வந்து அள்ளி போடுறது தான் ஒரு சா. நம்ம இன்றைய கணக்கீட்டுப்படி பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ. அது ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். பேரிச்சம்பழத்தை அளவிட்டீங்கன்னா ஒரு 2 கிலோக்குள்ளே தான் வரும். அதே அரிசி கோதுமையை நீங்கள் கணக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2.5 கிலோ வரும். சில அறிஞர்கள் 3 கிலோ வரைக்கும் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆக சா என்பது 4 முறை கையில் அள்ளி போடுறது. அது உணவு தானியங்கள் வித்தியாசப்பட்டால் 2.5 கிலோன்ற அளவு என்ன செய்கிறாங்க பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நாம் பார்க்குறோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் உணவு தானியங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு சா கொடுக்க சொன்னாங்க. மேலும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க காலத்தில் சொல்கிற அபு சயீத் அல் குத்ரி என்ற சஹாபி, நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை வெளியேற்றுவோம். எதில் வெளியேற்றுவோம்? உணவுலேருந்து ஒரு சா, அதே மாதிரி கோதுமையிலேருந்து ஒரு சா, பேரிச்சம்பழத்திலேருந்து ஒரு சா, பாலாடை கட்டிலேருந்து ஒரு சா, அதே மாதிரி உலர்ந்த திராட்சையிலேருந்து நாங்கள் ஒரு சா, அதாவது 2.5 கிலோ நாங்கள் என்ன செய்வோம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஹதீஸுகளில் பார்க்கும்போது இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இதை வந்து எதில் கொடுத்துருக்குறாங்கன்னா உணவு தானியங்களில் கொடுத்துருக்குறாங்க. கோதுமை, வார் கோதுமை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, பாலாடை கட்டி, இது மாதிரி விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இதோட இந்த 5 பொருட்களை தவிர்த்து இதன் மீது கியாஸ் செய்யப்பட்டு ஒப்பீடு செய்யப்பட்டு மற்ற விஷயங்களுக்கும் சொல்லுவாங்க, மற்ற தானியங்கள். உதாரணத்துக்கு நம்ம பகுதியில் சாப்பிடக்கூடிய அரிசி, இதில் என்ன ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகும். இப்போ நம்மளுடைய உணவு ரசூல் என்ன சொல்கிறாங்க, மக்களுடைய உணவு எதாக இருக்குமோ, மதீனால அன்று மக்களுடைய உணவு என்னவா இருந்துச்சு, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, கோதுமை போன்றவை இருந்ததுனால அதை ரசூல்லா காலத்தில் என்ன செய்தாங்க, அவங்க வந்து ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுத்தாங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக உண்ணக்கூடிய உணவு என்ன, குறிப்பாக நம்ம பகுதியில் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அரிசி, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோதுமை. இப்போ இதில் 2 என்ன செய்யலாம், நாம் அது எதை வேணும்னாலும் கொடுக்கலாம். இன்னும் சில அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கியாஸின் அடிப்படையில் ஒரு பகுதி மக்களுடைய உணவு என்பது பெரும்பாலுமாக அவங்க இறைச்சியை உண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா இறைச்சியை கூட என்ன செய்யலாம், ஜக்காத்துல் ஃபித்ராக தரலாம். அவங்களுடைய உணவு அடிப்படை, அதாவது நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த இறைச்சியை நம்முடைய அடிப்படையான உணவோடு சேர்த்துப்போம். ஒருத்தவங்களுடைய அடிப்படையான உணவு வெறும் இறைச்சி மட்டும் இருந்துன்னு சொல்லலாம். சில என்ன செய்வாங்க, சில வனப்பகுதியில் வாழக்கூடியவங்க அவங்களுடைய பெரும்பாலான உணவு என்னவாக இருக்கும், இறைச்சியாக இருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் பெரும்பாலுமாக உண்ணக்கூடிய அந்த இறைச்சி என்ன செய்யறாங்க, சதகாத்துல் ஃபித்ராக ஜக்காத்துல் ஃபித்ராக தரலாம் என்பதை தெரியப்படுத்துகிறாங்க. சரி, அதனுடைய அளவீடு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கும்போது நம்ம சொன்னோம். அதில் என்ன செய்யணும், நாம் ஒரு சான்னு சொன்னால் 2.5 கிலோ அளவுக்கு நாம் கணக்கிட்டு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். சரி, யார் கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அவங்களுடைய பொறுப்பில் இருப்பாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு தந்தை இருக்கிறாருன்னா அந்த தந்தையில் அவர் வந்து என்ன செய்வார், தன்னுடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும் என்ன செய்வார், அவர் ஜக்காத்துல் ஃபித்ரை யாரெல்லாம் அவருடைய பொறுப்பில் அவர் நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பாங்களோ அவங்க எல்லாம் அதில் அடங்கிடுவாங்க. அவங்களுக்கு தனித்தனி குடும்பம் இருக்குன்னா அவங்க தனித்தனியாக கொடுத்துக்கிடுவாங்க அவங்களுக்கான ஜக்காத்துல் ஃபித்ரை. ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் பராமரிக்கக்கூடிய ஒருத்தவர் தான் இருக்கிறாருன்னா அவர் பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கடமையாகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஜக்காத்துல் ஃபித்ரை யாருக்கு நாம கொடுக்கணும். பொதுவாக ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 விதமான மக்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும். ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்கணும், இதை பற்றி சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது 2 விதமான மக்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். ஒன்று ஃபக்கீர்களுக்கு, 2வது மிஸ்கின்களுக்கு. அல்லாஹ் சொன்ன அந்த 8 கேட்டகரியில், ஜக்காத்தில் சொன்ன 8 கேட்டகரியில் இந்த 2 பேர் கொடுக்கலாம். ஒன்று ஃபக்கீர்னா யாசகம் செய்யக்கூடியவங்க, தன்னுடைய வறுமையை வந்து சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மிஸ்கின்கள், அவங்களுக்கு தேவை இருக்கும் ஆனால் யார்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மிஸ்கின்கள் நம்ம அறிந்தோன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம கொடுக்கலாம். சில அறிஞர் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுறதுக்கு எப்படி ஜக்காத்துல் ஃபித்ரை வந்து ஒருத்தவங்க கொடுப்போமோ அது மாதிரி வந்து ஜக்காத்து கொடுப்போமோ அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிஞர்களுடைய சில ஆய்வு வைத்து பார்க்கும்போது இல்லை, இது இந்த 2 தரப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஜக்காத் தான் அந்த 8 விதமான மக்களுக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது அப்படின்றது என்ன செய்கிறாங்க, தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து
நாம ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது கடமையான தர்மம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் கடமையான தர்மமா இருக்குதோ, இப்போ ஜக்காத் இருக்குது, ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்குது, அல்லது வந்து நாம கொடுக்கக்கூடிய ஃபித்யா இருக்குது, இதெல்லாம் கடமையான விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி கஃபாரா இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்கக்கூடாது. எந்த தர்மம் கடமை இல்லையோ அதை முஸ்லீம்களுக்கும் கொடுக்கலாம், தேவைப்பட்ட முஸ்லீம் அல்லாதவங்களும் கொடுக்கலாம். இப்போ குர்பானி இருக்குது, குர்பானி கொடுப்பது கட்டாயமான கடமை கிடையாது, அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் தான். அப்போ அதை என்ன செய்யலாம், முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாம். முஸ்லீம்களுக்கு கொடுக்க போய் தேவை போய் மிச்சம் இருக்குன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கடமையான தர்மமாக இருப்பதனால இதை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம வந்து பணமாக கொடுக்கலாமா, ஜக்காத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்கும்போது இதுலேயும் அறிஞருடைய கருத்து நம்ம பார்க்கணும். பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாக தான் கொடுக்கணும், உணவு தானியமாக தான் கொடுக்கணும், பணமாக தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு கருத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அதே மாதிரி ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா, சில பேர் இமாம் புகாரியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கூற்று தவறு. ஷேக் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, எனினும் தேவைப்பட்டா ஒரு தானியத்தை விட பொருளாதாரத்தை வந்து நம்ம கொடுக்கறது, காசு பணத்தை கொடுக்கறது ரொம்ப ஒரு அவசியமான சூழல் மாதிரி ஏற்படுதுன்னு சொன்னால், அது மாதிரி அவசியமான தருணங்களில் நம்ம உணவு தானியத்திற்கு பதிலாக என்ன செய்யலாம், ரூபாவை காசை வந்து என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம் என்று இவங்க தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வுகளை வைத்து பார்க்கும்போது பெரும்பான்மையான சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் சரியாக இருக்குது. என்ன, ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாக தான் கொடுக்கணும், நாம் அதை காசு பணமாக தரக்கூடாது அப்படின்றத கருத்து தான் மிக சரியானது. ஏன்னு சொன்னால் முதலாவது ஒரு ஆதாரம் என்னென்னா, ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இப்போ மார்க்கத்தில் வணக்கம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை என்று சொன்னால் அல் அஸ்லு ஃபில் இபாதத் அல் மன, மார்க்கத்தில் இபாதத் வணக்கம்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட அதற்கான அசல் என்ன தெரியுமா, எதையுமே செய்யக்கூடாது. எப்போ வரைக்கும் ஆதாரம் கிடைக்காத வரைக்கும். ஆதாரம் கிடைச்சா ஏதாவது செய்யலாம், ஆதாரம் கிடைக்கலன்னா எதையுமே செய்யக்கூடாது என்பதுதான் அடிப்படை. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை தொட்டு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகள்லையும், இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுடைய ஆசார்கள் ஃபதாவாக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குதுன்னா, அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ராக தானியத்தை தான் கொடுத்துருக்குறாங்க, உணவை தான் கொடுத்துருக்குறாங்க, காசு பணத்தை அவங்க தரல. அப்போ இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அது தௌகீஃப், அது அனைத்துமே நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோடு நிறுத்திக்கணும், அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா ரசூலுல்லாஹ் தொட்டு வருது, அவங்க பேரிச்சம்பழத்தில் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தாங்க, பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க, கோதுமையை கொடுத்தாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலர்ந்த திராட்சையை கொடுத்தாங்கன்றதெல்லாம் ஹதீஸுகளில் வருது. எங்கேயுமே ரசூலுல்லாஹ் தீனாரை கொடுத்தாங்க, திர்ஹமை கொடுத்தாங்கன்னு வரல, சஹாபாக்களை தொட்டும் வரல. அதனால் இது இபாதத்தாக இருப்பதனால என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் என்ன செய்யணும், உணவு தானியமாக தான் கொடுக்கணும். இதைத்தான் 3 இமாம்களுமே சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இன்னும் பல அறிஞர்கள் இதை தான் சொல்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா காசு பணமாக தரலான்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹனஃபி மதஹ்பில் சில விஷயங்கள் வந்து என்ன செய்வாங்க, அவர்கள் அதிகப்படியாக சில விஷயங்களை ராய்னு சொன்னால் தங்களுடைய அந்த யூகம், இன்னும் சொல்லப்பட்ட யூகன்றதை விட சில விஷயங்களை அவங்க வந்து ஆய்வு செய்து என்ன செய்வாங்க, சில விஷயங்களை கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் மற்ற 3 மதஹ்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அதிகமான ஃபத்வாக்கள் ஹதீஸுகளை தொட்டு இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய அந்த வாழ்ந்த கால சூழலில், அன்றைக்கி அவங்க ஈராக்கில் வாழ்ந்தாங்க, நிறைய குழப்பமான ஒரு சூழல், மக்கள் நிறைய ஹதீஸுகளை இட்டு கட்டினதுனால சில விஷயங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஹதீஸுகள் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப பேருதலாக இருந்தாங்க. அப்போ சில விஷயங்கள் கிடைக்கும் போது என்ன, அவங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்காம இருந்துச்சு, சில விஷயங்கள் கிடைக்கும் போது கூட அதனுடைய உறுதித்தன்மை நிரூபிக்கப்படாதனால சில விஷயங்கள் அவங்க தங்களுடைய சொந்த கருத்துக்கள், ஃபத்வாக்கள், இன்னும் சில ஆய்வுகள் அவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இதனால் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கருத்து வேறுபாடுகளை பார்க்குறோம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நுசூஸுகள், ஆதாரங்கள் என்ன சொல்றதுன்னு சொன்னால், உணவு தானியங்களை தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க, சஹாபாக்களும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய ஃபத்வாக்களும் அப்படித்தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாபீன்கள் சில பேர், இமாம் ஹசன் அல் பஸ்ரி, அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்றவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால்,
ஜக்காத்துல் ஃபித்ராக பணமாக தர்றதுக்கும் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற சில அறிவிப்புகளையும் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் ஆதாரங்கள் அடிப்படையில் ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் பணமாக தராமல் அதை உணவு தானியமாக தருவது தான் மிக சிறந்ததாகும், அதுதான் மிக சரியானதாகும் அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு ஆதாரம். ஏன்னா ரசூலா காலத்தில் ஜக்காத்துல் ஃபித்ரா அவங்க செஞ்சுருக்காங்க, இப்படி தான் கொடுத்துருக்காங்க உணவு தானியமாக. அடுத்து ரெண்டாவது, ஜக்காத்துல் ஃபித்ரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட அந்த ஒரு சா பேரிச்சம்பழம், ஒரு சா உலர்ந்த திராட்சை, ஒரு சா கோதுமை, இதை ரசூலா காலத்தில் கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே ஒரே அளவில் அதனுடைய மதிப்பு இல்லை. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு, 2.5 கிலோ அரிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு, 2.5 கிலோ கோதுமை எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு, 2.5 கிலோ உலர்ந்த திராட்சை எடுத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு வேறு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உணவு தானியமாக கொடுக்க சொன்னாங்கன்றதுல நம்ம இதை காசு பணமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எதை அளவு கூட கொள்றது? ரசூலா சொன்ன இந்த உணவு தானியங்கள்லேயே ஒவ்வொன்றும் வேற வேற விலை மதிப்பில் வருது. அப்போ இதுவும் என்ன, இதில் நாம் ரசூலா எப்படி உணவு தானியமாக கொடுக்க சொன்னாலும் அது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஆகவே நம்ம பகுதியில் அரிசியை கொடுப்பதினால அரிசியை நம்ம கொடுப்பது தான் நீங்கள் சரியான. ஒருத்தவங்க கோதுமையை சாப்பிடுவாங்க, என்ன செய்யலாம், கோதுமையை கொடுக்கலாம். இல்லை பேரிச்சம்பழத்தை நாங்கள் பரவலாக சாப்பிட்றோம்னா பேரிச்சம்பழத்தை என்ன செய்யலாம், உணவு தானியமாக இருப்பதனால அதை என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக இங்கே நம்ம பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசல்களில் சில இயக்கங்களில் ஜக்காத்துல் ஃபித்ருக்கான காசை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு நபருக்கு உதாரணத்துக்கு 2.5 கிலோ அரிசி ஒரு 200 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய்க்கு அரிசியை வாங்கிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு எண்ணெய் மற்ற சமையல் பொருட்கள்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கிட்டு மாதிரி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சரியான வழிமுறை கிடையாது. ரசூலா சொன்னது என்ன, ஒரு சா கொடுக்கணும். ஒரு சானா என்ன, அந்த 2.5 கிலோ அளவுக்கு வரணும். இப்போ நீங்கள் அரிசியை ஒரு நபருக்கு 200 ரூபாய் வாங்கிட்டு அதில் அரிசி 100 ரூபாய் தான் வரும்னு சொன்னால் 1 கிலோ அரிசி என்ன 80 ரூபான்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா கூட நம்ம என்ன செய்யலாம், 1.25 கிலோ அரிசியை கொடுக்குறாங்க, ஒரு கிலோ அரிசியை தான் கொடுக்குறாங்க, மீதிக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ அது அந்த சான்ற அளவில் வராது, ரசூலா கொடுத்த இந்த உணவு தானியத்தில் வராது. இன்னும் சொல்ல போனால் எண்ணெய் மற்ற பொருட்கள் உணவு தானியத்திற்கு கூடு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள், அது அடிப்படையான உணவு தானியம் கிடையாது. அடிப்படையான உணவு தானியம் என்பது என்ன, அரிசி கோதுமை, இதுதான் அடிப்படையான உணவு தானியம். அதைத்தான் ரசூலா கொடுக்க சொன்னாங்க. இது கூடுதலான அம்சங்கள், இதில் என்ன இல்லை, ஜக்காத்துல் ஃபித்ர் இதை கொடுக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட இயக்கங்களுக்கு கொடுத்து இந்த இபாதத்துகளை வீணாக்காது. அந்த மாதிரி நபர்கள் செய்கிறாங்கன்னா மற்ற பொருட்களை நாங்கள் சேர்த்து கொடுப்போம், எல்லாம் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்குறாங்கன்னா இது மாதிரி கொடுத்தா முதல்ல ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை நிறைவேறாது. அதை கொடுக்கும் போது என்ன, தானியமாக கொடுக்கணும். அவங்க தேவையுள்ளவங்க அவங்களுக்கு என்ன வேணும், பருப்பு வேணும்னா அதுக்கு கூடுதலாக கொடுங்க. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியினுடைய அளவு 2.5 கிலோவுக்கு இன்னைக்கு 200 ரூபாய் வருதுன்னு சொன்னால் இப்போ ஜக்காத்துல் ஃபித்ர் நீங்கள் மிக சிறந்த அம்சம், நாமளே நமக்கு தெரிஞ்ச ஏழைகளை அறிந்து அவங்கள்ட்ட போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சரியானது, அதுதான் ரொம்ப பேருதலானது. ஏன்னா இவங்க எப்படி கொடுப்பாங்க, என்ன மாதிரி கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு அதை பற்றிய ஒரு கல்வி ஞானமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகவே நமக்கு தெரிஞ்ச நம்ம அறிஞ்சவங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு இபாதத்தாக இருப்பதனால இது பொடுபோக்கா இல்லாமல் அதை கரெக்டாக நம்ம நிறைவேற்றுவதற்கு கரெக்டான உடனே நம்ம கொண்டு போய் சேர்த்துறது மிக சரியானது. ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இல்லை, நம்ம ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறோம்னா கரெக்டாக இவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம கொடுக்கும் போது தானியத்திற்கான அந்த இதை தான் நம்ம கொடுக்கணும். அவங்க போய் அதை வாங்கி தானியமாக தான் கொடுக்கணும், அதை காசு பணமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா ரசூலா சொல்கிறாங்க, அமில அமல லைஸ் அலை அம்ருனா ஃபஹுரத்துன், யார் ஒரு நம்முடைய மார்க்கத்தில் ஒரு அமலை நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை அமலா செய்கிறாங்க, அந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு புது நிகழ்வு அமலா செய்வாரோ அது என்ன செய்யப்படும், நிராகரிக்கப்பட்டுரும். அப்போ ரசூலா காலத்தில் காசு பணம் இருந்தும் கூட, திராம் தீனார் இருந்தும் கூட அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரா உணவைத்தான் கொடுத்துருக்குறாங்கன்னா அதுதான் கொடுக்கணும். சில உஃப்காக்கள் அதை கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்க. கருத்து வேறுபாடு கொள்றதுக்கு மார்க்கத்தில் சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தெளிவான ஆதாரங்கள் இருக்குமோ என்ன செய்யணும், அதைத்தான் எடுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் ஜக்காத்துல் ஃபித்ர் உணவு தானியமாக தான் நம்ம கொடுக்கணும், காசு பணமாக கொடுக்கக்கூடாது. காசு பணமாக நம்ம ஒரு ஆட்டை ஒப்படைச்சி ஏழைகள்கிட்ட தானியமாக வாங்கி கொடுக்க சொல்கிறோம்னா அங்கேயும் நம்ம 2.5 கிலோ அளவு என்ன செய்யணும், தானியத்தை தான் கணக்கிடணும். கூட எண்ணெய் பொருட்கள் மற்ற மசாலா பொருட்கள்லாம் அந்த நம்முடைய அந்த 2.5 கிலோ அரிசிக்கான மதிப்பீடு போக தொகை போக கூடுதலாக வேணா கொடுங்க. உதாரணத்துக்கு 200 ரூபாய் 2.5 கிலோ அரிசி வருதா, மற்ற பொருட்கள் வாங்கிறதுக்கு 100 ரூபாய் வேணுமா, சேர்த்து வேணா கொடுங்க 300 ரூபாய். அப்படி கொடுத்து அவர் கரெக்டாக வாங்கி தருவார், கரெக்டாக நிறைவேற்றுவார், அப்போ கொடுங்க. அப்படி இல்லாமல் அவங்க இந்த மாதிரி அரிசியில் பாக்கியத்தான் கொடுப்பாங்க, 1.25 கிலோ தான் கொடுப்பாங்க, 1 கிலோ தான் கொடுப்பாங்க, மற்றதை கொடுக்க மாட்டாங்கன்னா அது ஜக்காத்துல் ஃபித்ர் ஆகாது. ஆகவே இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இபாதத்தில் கவனமாக இருந்து அது நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.